இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினை கட்டுறாங்க. இவனோட பேரு ஜோ. இப்ப இவ எங்க போயிட்டு இருக்கானா இவனோட லவ்வரை பார்க்க போயிட்டு இருப்பா. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதனால ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி இவளோட லவ்வரை பாக்குறதுக்காக இவ கார்ல வந்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இவளால பேச முடியும், ஆனா இவ காது கேட்காது. இவ ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி வரதுனால இவளோட பாதுகாப்புக்காக மணிக்கு ஒரு தடவை போட்டோ கேட்டிருப்பான். அதனால இவள் என்ன செய்யறா, வர்ற வழியில வண்டி நிப்பாட்டி அப்பப்போ போட்டோ எடுத்து இவனோட லவருக்கு வேற அனுப்பிட்டு இருப்பா. அந்த பக்கம் அவனை பாத்துறான். சரி நம்ம காதலி சேஃப்டியா வரான்னு அவன் சந்தோஷமா இருப்பான். இவ கார்ல வந்துட்டு இருக்கும்போது ரோட்டை பார்க்காம இவளோட மொபைல குறைஞ்சிட்டு இருப்பா. அப்ப எதுக்கு பார்த்தா ஒருத்த குத்து மூலியமா ரோட்ல நிக்குமே, அவ மேல வண்டி ஏத்திடக்கூடாதுன்னு வண்டியை கொஞ்சம் வளைச்சு ரோட்டுக்கு அந்த பக்கமா நிப்பாட்டிடுறா. நல்ல வழியா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல. அப்ப எதுக்கு பார்க்கும்போது ஒருத்த வேற ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி வர ஒரு வண்டி இவனை துரத்தி வந்துட்டு இருக்கு. இந்த பையன் ஓடி வரும்போது தடிக்கு வேற கீழே விழுந்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அவ மேல வண்டி ஏத்தி அவனை நசுக்கி சாவடிச்சிடாங்க. இதை பார்த்து இவளுக்கு எப்படி இருக்கும், இவன் மிரண்டு போயிரு. சரி தப்பிச்சு போலாம் பார்த்தா இங்க ஒருத்த குத்து மூலியமா கிடக்கானே, அவனை பார்த்ததுமே இவளுக்கு மனசு கேட்கல. சரி இவனையா காப்பாத்தல நினைச்சு இவன் அந்த வண்டி விட்டு இறங்கி நினைச்சா அந்த பையல தரத்தனை இழுத்துட்டு வந்து இவனோட வண்டிக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு வண்டி எடுக்கலான்னு வந்தா அதுக்குள்ள இந்த ரவுடி பையில மடக்கிறாங்க. அந்த இடத்துல மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ல 3 பேர் நினைச்சாங்க நம்ம ஹீரோனை பிடிக்க வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவ கையில ஒரு கத்தி வச்சிருப்பா. அந்த கத்தி வச்சு இவங்க பக்கத்துல வரலாம இவ மிரட்டிட்டு இருப்பா. இதனால இவங்க பயந்து போயிடுறாங்க. அப்ப பின்னாடி 4வது இருப்பான்ல, அவ என்ன பண்றானா நம்ம ஹீரோனை தன்னை காப்பாத்திருப்பால, காருக்குள்ள வச்சிருப்பால, அந்த பையில கத்தியை வச்சு சதக்கு சதக்குன்னு குத்தி இவ கண்ணு முன்னாடி கொடூரமா கொன்னுறாங்க. ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிட்டா. இந்த காட்சியை பார்த்ததுமே இவ இன்னும் பயந்து போயிடுறா. அப்ப அந்த ரவுடி பையல பிடிக்கிறதுக்கு பக்கத்துல வருவானா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ ரோட்டுக்கு அந்த பக்கமா ஓட ஆரம்பிச்சிரா. அது ஒரு மேடு போல. அந்த மேட்டுக்கு அந்த பக்கமா ஒரு பெரிய வேலி இருக்கு. அந்த வேலி தாண்டி இவ தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா. அப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தன் அவன் தான் ஹெட்டு போல. இவனோட பெரிய ட்ரே. இவ என்ன செய்யறானா கையில கண்ணு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து ஏன் பண்ணிட்டு இருப்பா. முதல் சுடும்போது புல்லட் படாது, மிஸ் ஆயிரு. 2வது சுடும்போது படாது. 3வது சுடும்போது அவளோட கால பட்டு அவ அந்த இடத்துல சுருண்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன வழக்கமா எல்லா படத்துல வர மாதிரி இவங்க இடத்துக்கு கொண்டு வந்துறாங்க. நம்ம ஹீரோட கையை கால கட்டி இருப்பாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, இந்த முள்ளு கம்பி இருக்குமே அதுல தான் இவளோட கையை கால கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு வெறி பிடிச்ச நாய் இருக்கும்ல, எல்லாமே நாய் தான். அதுல ஒரு நாய் என்ன செய்யுது, இந்த நாய்க்கு முன்னாடியே அவளை கொடூரமா ரேப் பண்ணும். இது எல்லா நாயுமே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கும். பாவம் நம்ம ஹீரோ தான் எவ்வளவு கதறுவா, விடுங்க விடுங்கன்னு. ஆனா அந்த நாய் எதுவுமே கேட்காது. அதனே இந்த பக்கம் நம்ம ஹீரோட லவ்வர் கட்டுறாங்க. அவனும் வாசல் கிட்ட பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எப்போ வந்துருவா அப்போ வந்துருவான்னு இவ அவளை பாத்துட்டு இருப்பான். ஆனா ரொம்ப நேரம் ஆயுமே நம்ம ஹீரோன் வரல. சரி என்னமோ ஏதோ நினைச்சு இவ அனுப்பியிருப்பால போட்டோ எல்லாம். அந்த போட்டோ எல்லாம் ஒன்னா பாத்துட்டு இருப்பான். பார்த்து அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அதுல மெக்சிகோன்னு போட்டிருக்கும். இந்த போர்டை பார்த்ததுமே இவனுக்கு சந்தேகம் அதிகமாயிருது. ஏன்னா இவ இருக்கிற இடமே அந்த மெக்சிகோ தான். நைட்டு வேற ஆக போகுது. இந்நேரம் இவ வீட்டுக்கு வந்திருக்கணுமே. அப்ப என்னாச்சு ஏதாச்சும் பயத்துல வேற இவ போலீஸ்க்கு வேற போன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனை வேற கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்த கெட்டு போய் வந்துடுறான். வந்த வேணசிரம் பாருங்க, அங்க நிறைய மண்டவோடு இருக்கும். அந்த மண்டவோடில எடுத்து இதெல்லாம் யாரு தெரியுதா, என் தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு யாரா பிடிக்கலன்னா அவங்களை கொன்னு அவங்களோட மண்டோட மட்டும் நாங்க தனியா எடுத்து வச்சிருக்கோம். அப்படித்தான் நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து இவ பயந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்றாங்க, மொத்தமா கூடி ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தன் தாடி வச்சிருப்பானே, அவன் என்ன சொல்றானா, இந்த பொண்ணு இங்க வச்சிருக்கு ரொம்ப ஆபத்து, என்னைக்கா ஒருத்தர் தேடி வந்துருவான், அதெல்லாம் நம்ம பிரச்சனை மாட்டிடுவோம், அதுக்கு முன்னாடி இந்த புள்ளைய கொண்டுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு இந்த ஹெட் சரி சொல்றான்னு பார்த்தா இல்ல முடியாது, எனக்கு அவ உயிரோட வேணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும். நீயா நானாங்கிற போட்டியில முதல்ல சீட் ஆடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்படி நடந்துக்கலான்னு இவங்க சீட் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன கையில வர முள்ளு கம்பி வச்சு கட்டி இருப்பாங்கல்ல, வலிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த முள்ளு கம்பியில இருந்து இவரோட கையை வர வெளியே எடுத்துறான். இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் சீட் ஆடுவாங்கல்ல, அதுல அந்த தாடிக்கார செவிச்சிடறான். அவன் என்ன சொல்லியிருப்பான், நம்ம ஹீரோனை உடனே கொல்லணும்னு சொல்லி. அதுக்காக கத்தி எடுத்து வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். இவனு பின்னாடி ஓடி வந்து நம்ம ஹீரோனை மடக்கி பிடிச்சிடறான். அவன் கையில வச்சு அந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோனை வதக்கு குத்தி அவளை வேற மட்டையாக்கிடுறான். அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இவனோட லவர் தான் அவளை தேடி வந்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் அந்த பாலைவனத்தை காட்டுறாங்க. அந்த தாடிக்கிற நம்ம ஹீரோனை குத்தி கொண்டு இந்த இடத்துல பேச்சிருப்பான் போல. அவளோட கை மட்டும் வெளியே தெரியும். அந்த நேரம் பார்த்து அந்த பாலைவனத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்துடுறான். இவ யாருன்னா ஒரு இந்திய நாட்டுக்காரன் தான். அப்ப இவன் பார்த்தது என்ன செய்யறான், அந்த குழியை தோண்டி நம்ம ஹீரோனை காப்பாத்தி அவ எடுத்து கொண்டு வந்துறான். ஆனா முழுக்க செத்து போயிட்டா, ஏதோ அரைக்குற உசுரோட இருக்கும் போல. அவ உடம்புல ஏகப்பட்ட காயமெல்லாம் இருக்கும். இவ ஏதோ மூலிகை மாதிரி ரெடி பண்ணி அந்த காயத்துக்குலாம் மருந்து போட்டு கெட்டு போட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா இவளை வச்சு ஏதோ ஒரு வித்தியாசமான சடங்கு நடத்துறான். அந்த சடங்குக்காக இவ ஏதோ டான்ஸ் ஆடிட்டு மந்திரத்தை ஓதுவான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ வேற அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பா. அப்ப என்னடா பார்த்தா அவளோட கண்ணு கருப்பா மாதிரி இருக்கும். இவ உடம்புல ஏதோ ஒண்ணு பூந்துருச்சு போல. இதை பார்த்த உடனே என்ன செய்யறான், கையில இருந்து ஒரு பொடி எடுத்து அவ மேல போட்டதுமே அவ பழையபடி மயங்கி விழுந்துடுறா. அந்த இடத்துல மயங்கிடுறா. இந்த சடங்குல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு பையன் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மயக்கத்துல முழிச்சிடுறான். முழிச்சவன் என்ன செய்யறானா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த ஊருக்குள்ளே வந்துடுறான். அந்த ஊருக்குள்ள வரும்போது அந்த இடத்துல ஒரு போன் பூத்து இருக்கும். அதை பார்த்த உடனே என்ன செய்யறா, நம்ம ஹீரோக்கு தான் போன் அடிப்பா. அவன் அந்த பக்கம் போன் எடுத்துறான். அவனோட லவர் கிட்ட நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி இவ கதறி அழுதுட்டு இருப்பா. இதை கேட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுமே நீ எங்க இருக்க, எந்த இடத்துல இருக்கன்னு அந்த இடத்த பத்தி கேட்டுட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வருமே, அவங்கிட்ட உதவி வைக்கலான்னு முன்னாடி போனா பார்த்ததுமே சாக்காயிரான். ஏன்னா இவளை ரேப் பண்ண முத ஆளு அவன் தான், அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். அவன் என்ன செய்யறானா, பக்கத்துல ஒரு பார் இருக்குமா, அந்த பார்க்குள்ள போயிடுறான். இவ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பார்க்குல 2 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த பார்க்குல போனதுமே இவன் ஏதோ பாட்டில வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் உள்ள வந்துடுறா. இவ உள்ள வர பார்த்ததுமே இந்த போலீஸ்காரனை தவிர்த்து மத்தால் பாத்துறாங்க. அவங்க வாயை பொளந்துடுறாங்க. அப்ப இவனு யதார்த்தமா பின்னாடி திரும்பும் போது இவன் கையில ஒரு பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டில புடங்கி இவனோட வயித்தை கிழிச்சு இவனோட குடலை வெளியே எடுத்துடுறா. ஏதோ ஆட்டுக்குடல் உருவாங்களே அந்த மாதிரி உருவிட்டு இருப்பா. அப்ப அந்த பார்க்குள்ள 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோனை தாக்க வர இவ அசால்ட்டா
அந்த 2 பேருமே கொடூரமா கொன்னுறா. இந்த காட்சியை பார்த்ததுமே என்னால நம்ப முடியல. ஏன்னா இவ உடம்புக்குள்ள அந்த நம்ம நாட்டுக்கார ஏதோ ஒன்று அனுப்பியிருப்பான்ல, அதோட பவர்ல தான் இவ பண்ணிட்டு இருக்கா போல. அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல கூட்டமா இருக்கும்ல, இதை பார்த்து நம்ம ஹீரோ நினைச்சிட்டான் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஆச்சுன்னு பயத்துல வேற முன்னாடி போவான். அதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு போலீஸ் வந்து தடுத்துறான். அதெல்லாம் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அந்த போலீஸ்கார என்னதுன்னு கேட்டா இந்த மாதிரி என்னோட காதலி தொலைஞ்சு போயிருப்பால அந்த மேட்டரை பத்தி சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த ரவுடி பையில வந்துடுறாங்க. ஏன்னா செத்தவன் இவனோட ஆளு தானே, அவனை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அவனோட உடம்ப பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். ஏன்னா செத்தவன் இவனோட கூட பிறந்த அண்ணன், அதனால ரொம்ப காண்டா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இவங்களை பார்த்ததுமே சரி இவங்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோட போட்டா கொண்டு போய் காட்டுவான். அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா தெரியாது சொல்றாங்க பத்தியா, அந்த விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. இவனுக்கு சந்தேகம் வந்துருது. அதனால திரும்ப திரும்ப கேட்குமே. இவங்க வேற கடுப்பா என்ன செய்றாங்க, நம்ம ஹீரோ அடிக்க வருவாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்து இவனை அடிக்க விடாம தடுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியா கூட்டு போய் யோ அவங்க சரியா ரவுடி பயிலுங்க, அவங்க போய் ஒம்ப வச்சிட்டு இருக்க, என்ன அவன பிரச்சனை கேட்டா இந்த மாதிரி இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணுமா, ஒரு கமெண்ட் கொடு, மத்தது நான் பாத்து காமிச்சிடும். இந்த போலீஸ் சொல்றத வச்சு பார்த்தா இந்த போலீஸ் நல்ல போலீஸ் போல. அதுக்கப்புறம் காலையில பார்த்தா நாம ஹீரோ ஏதோ ஒரு கொட்டையில படுத்துருப்பா போல. முடிச்சு பார்க்கும்போது நாம எங்க இருக்குன்னு அவளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்ன அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி அவளோட முகத்தை பார்க்குமே இவளுக்கு மனசு உடைஞ்சு போயிருது. காரணம் என்னன்னா இவளோட தோல் ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல நிறைய ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதத்தை பார்க்கவே இவளுக்குள்ள வெறி வந்துட்டு இருக்கு. இவளை ரேப் பண்ணாங்கல்ல அத்தனை பேர் கொல்லுங்கிற வெறி இவளுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இவங்க 4 பேர் நினைச்சாங்க நம்ம ஹீரோனை கொன்னு ஒரு இடத்துல பேச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம ஹீரோட உடம்பு இல்ல. அப்ப நம்ம ஹீரோனை கொன்னு பேச்சிருப்பானே அவனை பிடிச்சி இவன் திட்ட ஆரம்பிச்சிடறான். நீ அவளை கொன்னியால ஓட விட்டியாடா, இப்ப உடம்பு இல்லையே, ஒருவேளை அவ தான் கொன்னாலா இல்ல நான் எது தூக்கிட்டு போயிருச்சா என்ன ஏதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோன் தான் கொண்டாங்கிறது இவங்களுக்கு டவுட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, நம்ம ஹீரோன் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும்ல, இவளை படுக்க போட்டு அந்த பெட்டு கம்பி கிம்பி அது எல்லாத்தையும் என்ன செய்ய வண்டியில போட்டு ஏத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி போலீஸ் தேடி வந்துரும், அந்த எந்த ஒரு தடை இருக்க கூடாதுன்னு இவங்க மொத்தத்தையும் கிளப்பிட்டு இருப்பாங்க. அது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் எரிக்கலாம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப 3 பேர் பரம் ஒருத்த மட்டும் அந்த இடத்துல இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோட கார் அங்க இருக்கும்ல, அந்த கார் கிட்ட வரும்போது இவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அப்ப அந்த சத்தத்தை கிட்ட உடனே நினைச்சினா இவனோட ஆளுக்கு வேற போன் அடிச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த பக்கம் எவனும் போன் எடுக்காதனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா குயல நம்ம ஹீரோட பெரிய அம்போட நின்னுட்டு இருப்பா. இவ ஓடலாம் பார்க்கும்போது அம்பா அவனோட காலை வெட்டுறா. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஒவ்வொரு அம்பா விட்டு இவனை துடிக்க துடிக்க சாவடிச்சிடறா. இவனை சாவடிச்சதுக்கு அப்புறம் இவ இடத்துக்கு வந்துடா. வந்து பார்க்கும்போது இவளோட கையில வேற கட்டு இருக்கும்ல, அந்த கட்டு வேற அவந்துரும். அதை எடுத்து பார்த்தா இவ கை வேற அழுகி போய் உள்ள வேற புழு வச்சிருக்கும். இதை பார்த்து இவ பயங்கரமா கத்துவாளா. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம நாட்டுக்காரன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா இவன் அந்த கார் கிட்ட உட்கார்ந்து இருப்பா. அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவன் இதை பார்த்து பக்கத்துல உட்காந்து அப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். நம்ம ஹீரோனை கொண்டு வரும்போது இவ முக்காவாசி இறந்திருப்பான்ல, அந்த மேட்டர்லாம் சொல்லிட்டு இருப்பான். நீ கிட்டத்தட்ட இறந்து போயிட்ட, எங்களோட மூதாரியோட ஆவியை தான் உன் உடம்புல ஏத்தி விட்டுருக்க. உன் உடம்புக்குள்ள இருக்கிறது ஒரு ஆணோட ஆவி. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்காக செய்யும். ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் உன்னோட உடம்பு முழுசா அழுகிறதுக்குள்ள நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை செஞ்சிருன்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் செத்து போன விஷயத்தை இவள அப்பதான் உணர்றா. இதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா இந்த கெட்டு போயிருக்கானே அவன் கோவத்துல அந்த தாடிக்காரன் திட்டிட்டு இருப்பான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருப்பான்னு இவனை போட்டு கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த தாடிக்கார விஷயத்தை கரெக்டா கணிக்கிறான். இந்த பாலைவனத்துல ஒரு இந்தியன் இருக்கான், அவன் கொஞ்சம் பிள்ளை சூனியம் பண்றவன், ஒருவேளை அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானு அவன் கரெக்டா சொல்லுவான். ஆனா இது எதுவுமே புரிஞ்சுக்காம நீ சொல்றது நம்புறதுக்கு நான் முட்டாப்பாய கிடையாது, அவளை எப்படி கொள்ளு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நினைச்சு அழுதுட்டு இருப்பான். அவளை காப்பாத்த முடியலன்னு இவன் வழியில துடிச்சிட்டு இருப்பான். இவன் வழியில துடிச்சிருக்கிறத இவன் வெளியே நின்று கேட்டுட்டு இருப்பான். ஆனா இவன் பேசியிருக்கலாம், இவரோட நிலைமை தான் இவளுக்கு நல்லா தெரியுமே, அதனால பேச மாட்டா. அப்ப இவன் கண்ணாடி கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த கண்ணாடியில பார்த்தா நம்ம ஹீரோ என்ன மறந்துன்னு போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள ஓடிட்டு இருப்பா. உடனே அவளை பிடிக்கிறதுக்காக இவன் ஜோ ஜோன் கத்திட்டு போவான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த ரவுடி பையில உள்ள வந்து நம்ம ஹீரோட மூஞ்சில ஒரே அடிதான். அடிச்ச அடியில இவன் மட்டையாயிடுறான். இவனை தூக்கிட்டு வர வெளியே வண்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த வண்டியோட பின்பக்கம் போட்டுறாங்க. அப்ப இவங்க கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த கூட்டத்துல ஒரு முட்டை ஒருத்தர் இருப்பானே அவன் நின்றுட்டு இருப்பான். அப்ப பின்னாடி வந்து ஒரு அம்பு வந்து இவன் கடுத்துல சொரியும். யாரும் பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். இவன் நிக்கிற போச பார்த்து இந்த கெட்டு வேற ரொம்ப பயந்து போயிறான். அப்பதான் அவளோட கண்ணை காட்டுறாங்க. அவளோட கண்ணு வேற அப்படி கருப்பா இருக்கும். இதை பார்த்து இந்த கெட்டு ரொம்ப பயந்து போயிறான். பாயத்துல அந்த முட்டையை கூட உள்ள ஏத்தாம அப்படி தொங்குன மணிக்கு இவ வண்டியை வேகமா ஓட்டிட்டு இருப்பான். அவளு விடுற மாதிரி இல்ல, பின்னாடி துரத்தி வந்துட்டு இருப்பா. எப்படியாவது நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு இவ பட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு கட்டத்துல இவளுக்கு வாய்ப்பு கிடைக்குமே, தப்பு நினைச்சல பல்ட்டி அடிச்சு அந்த வண்டிக்குள்ள குதிச்சிடுறா. அந்த வண்டியோட பின்னாடி இருக்கிறது யாருன்னா இந்த தாடிக்காரன் தான். இவளுக்கு நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா சண்டை நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோன் சும்மா சொல்லக்கூடாது, அந்த தாடிக்காரனோட வேகத்துக்கு ஈடா இவ்வளவு பட்டு வேகமா இருப்பா. என்ன நம்ம ஹீரோன் அதிகமா குத்து வாங்கிருவா. ஒரு கட்டத்துல அதிகமா போராடி அந்த தாடிக்காரன் அடிச்சு மட்டையாக்கிறா. அவனோட கத்தியை வச்சு இவனை குத்தலாம் போக இதை பார்த்து அந்த கெட்டி என்ன செய்யறான் பாருங்க, வந்த வேகத்தை பிரேக் அடிக்குமே நம்ம ஹீரோன் அப்படியே பல்ட்டி அடிச்சு முன்னாடி விழுந்துறா. இதாடா சான்ஸ் சொல்லி அவன் மேல வண்டி விட்டு ஏத்திடுறான். இந்த சீன்ல பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோன் செத்து போயிட்டானுச்சு இவ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுவான். அப்ப என்னடா பார்த்தா நம்ம ஹீரோன் திரும்பி எந்திரிச்சு உட்காரமே, அதை பார்த்து இவன் மிரண்டு போயிறான். என்னடா இவளை குத்து வாங்கி இவளை அடி வாங்கிமே இவன் உசுரோட இருக்கான் பார்த்து இவன் மிரண்டு போயிறான். அந்த தாடிக்கார சொன்ன மாதிரி இவ உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு பயந்துகிட்டு அந்த இடத்துல நிக்காம பட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேற சேர்ல கட்டி போட்டிருப்பாங்க. இந்த கெட்டோட பிளான் என்னன்னா நம்ம ஹீரோ தேடி வருவாள்ல, அந்த கேப்ல ஆளை சோழியை முடிச்சிடலான்னு இவன் அந்த இடத்துல காத்துட்டு இருப்பான். சரி இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு இந்த ஆர்மி சேர்ந்த 3 பேர் வர வைக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வயசானவன் வரும்போது நம்ம ஹீரோனை கொல்றதுக்காக அந்த ஆர்மி கண்ணெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான்.
இருப்பான். இதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவ இடத்துக்கு வந்ததுமே இவரோட 2 கை வேற உடைஞ்சிருக்கும். அந்த உடைஞ்சு போன கைக்கு வேற டேப் வச்சு ஒட்டிட்டு இருப்பா. இந்த ஒட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ ஒரு கையில ஒரு வில்லு வச்சிருப்பால, அந்த வில்லு வேற உடைஞ்சு போச்சு. என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருப்பாளா, அப்பதான் இவ உடம்புக்குள்ள ஒரு ஆவி இருக்குமே, அது வெளியே வந்துரும். வெளியே வந்ததுமே இந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கத்தியும் ஒரு கோடாரி எடுத்து கொடுக்கும். இவளுக்கு ஒரு புது சத்தியை கொடுத்து இவள வேற ஊக்கப்படுத்திட்டு இருக்கும். அதே நேரம் நைட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த கெட்டி இருக்கானே நம்ம ஹீரோனை எப்படி எல்லாம் ரேப் பண்ணிருப்பானோ அந்த மேட்டர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பான். அவளை எத்தனை பேர் ரேப் பண்ணாங்க, எப்படி எல்லாம் ரேப் பண்ணுங்கிறத நம்ம ஹீரோட்ட சொல்லுமே அவனால இதை கேட்க முடியல. வழியில வேற கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல அந்த மொட்டை இருப்பல்ல கழுத்துல குத்துவாங்கனால அவன் நல்லா பாத்துட்டான். நம்ம இப்படியே இருந்தோம் நம்மள காப்பாத்த மாட்டாங்க, நாம தான் நம்ம உயிரை காப்பாத்துன்னு சொல்லி இவங்களுக்கு டெமிக்கி கொடுத்துட்டு இந்த ஆர்மிக்காரை ஒரு கார்ல வந்தாங்கல்ல அந்த கார் எடுத்து தப்பிச்ச பொடிச்சுன்னு போயிட்டு இருப்பான். இவங்களை தூரத்துல இருந்து பாத்துறாங்க, இந்த பைய தப்பிச்சு போனா நம்மள மாட்டி விட்டுருவான்னு சொல்லி இவ கண் எடுத்து ஏம் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோன் வந்துடுறா. இவ கையில ஏதோ ஈட்டி மாதிரி வச்சிருப்பா. அது அப்படி காத்துல சொல்லிட்டு விடுமே, அது படு வேகமா போய் இந்த மொட்டையோட நெஞ்சில இறங்கிரும். அதுக்கப்புறம் என்ன இந்த வண்டி அப்படி காத்துல பறந்து போய் அப்படி பொத்துன்னு கீழே விழுந்து அந்த ஸ்பாட்டை வெடிச்சு சிதறிடும். இதை பார்த்து இவங்க மிரண்டு போயிறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் வரத வர பாத்துறாங்க. பார்த்ததுமே ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி போயிறாங்க. ஏன்னா உள்ள வந்ததுமே டிராப் பண்ணி கொள்ளணும் ஐடியா போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறா, முன்னாடி வரும்போது இவ துப்பாக்கி சுட்டுட்டு இருப்பாங்க. அவங்க தப்பிச்சு எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறா. அப்ப முதல்ல யார் மாட்டுவானா, இந்த ஆர்மிக்காரல வயசான ஒருத்தர் இருப்பல அவன் தனியா மாட்டிக்கிறான். இவ கையில ஒரு கோடரை வச்சிருப்பல அந்த கோடரை வச்சு இந்த கிழவனத்துல துண்டா வெட்டி எடுத்துறா. அதுக்கப்புறம் இந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு ஆர்மிக்கார ஓடி வரும். அவன் நம்ம ஹீரோனை பார்த்து சுடுறதுக்குள்ள அவ அடிச்சு பிடிச்சு மேல ஏறிடுறான். அப்ப மேல இருந்து ஒரு ரத்தமா வந்துட்டு இருக்கும். இவனு வாயை பொளந்து பாத்துட்டு இருப்பான். என்னடா ரத்தமா வடிதுன்னு வாயை பொளந்து பாத்துட்டு இருப்பான்ல, அந்த ஓட்ட பிரிச்சு இவனை தூக்கிட்டு போயிடா. இது அந்த தாடிக்காரன் பாத்துறான். அவனு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்ப வர்ற வழியில பார்த்தா முன்னாடி ஒருத்தன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பான். அவனோட வயித்தை கிழிச்சு குடல வேற புடுங்கி போட்டாவல. இவன் யாருன்னா இந்த 2வது 3 பேர் வந்தாங்கல்ல அதுல 3வது ஆளு. மொத்தத்துல அந்த 3 பேர் க்ளோஸ். இப்ப மிச்சம்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு முன்னாடி வரும்போது இன்னொரு இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல ரொம்ப இருட்டா இருக்குன்னு லைட் ஆன் பண்ணி பார்த்தா குயில நம்ம ஹீரோ அங்கதான் நிப்பா. இதை பார்த்து பயந்து போய் இவன் துப்பாக்கியை சுடப்பாக அதுக்குள்ள அவ கோடாரி வீசிறா. இவனோட கழுத்துல குத்தி அவ அந்த இடத்துல சுருண்டு விழுந்துறா. இந்த சத்தத்தை கேட்டு அந்த கெட்டு பேர் வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த தாடிக்கான தரத்தை இழுத்துட்டு போய் அவனை துடிக்க ஏதோ பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றான்னு தெரியல. அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த கெட்டு பேர் வந்துடுறான். அப்ப என்ன பண்ணிருப்பானா, அவனோட நெஞ்சு கிழிச்சு இதயத்தை தானே எடுத்துருப்பா போல. இவ கண்ணு முன்னாடியே அந்த இதயத்தை வேற முழுங்கமே. இதை பார்த்து இவன் மிரண்டுறான். ஆனா இவன் கையில துப்பாக்கி இருக்கும், ஆனா சுட முடியாது. இவதான் என்ன சுட்டாலும் சாக மாட்டான்னு நினைச்சு பயந்து வெளியே ஓடி வந்துடுறான். அப்படி வெளியே வரும்போது பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறான். அந்த போலீஸ்கார எவ்வளவு சொல்லி பார்ப்பான், இவன் முன்னாடி வந்ததுமே அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கி வச்சு இந்த போலீஸ்ல கழுத்துல சுட்டுறான். இந்த இடத்துல போலீஸ் அப்படி மட்ட. அதுக்கப்புறம் என்ன அங்க இருந்த கார் எடுத்துக்கிட்டு இவன் தப்பிச்ச பொடிச்சு ஓடி போயிடான். அதே நேரம் உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ கட்டி போட்டுருப்பான்ல அவளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ நிப்பா. அப்ப இவருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில வர இவனோட உருவத்தை பாத்துறான். ஜோ உனக்கு என்னாச்சு ஜோ ஜோன்னு கத்திட்டு இருப்பான். ஆனா இவளுக்கு இவனோட முகத்தை காட்ட அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால நம்ம ஹீரோ அப்படியே விட்டுட்டு இவ போயிடுறா. அதே அந்த பக்கம் பார்த்தா இந்த ஹெட் எங்க வந்திருப்பானா நம்ம பையில பார்க்க வந்திருப்பான். ஏன்னா இவன் நம்ம ஹீரோனுக்கு உயிர் கொடுத்திருப்பான். அவளை எப்படி சாவடிக்கிறன்னு இவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருப்பான். ஆனா நம்ம போய் என்ன சொல்லுவானா, இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு இவன் கடுப்புல கத்திட்டு இருப்பான். அப்பதான் இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்றான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்தியர் வாழ்ந்திருப்பாங்க. அந்த இந்தியர் எல்லாத்தையுமே இவனோட தாத்தா கொண்டிருப்பான். அதுல ஒரு ஆவிதான் இவ உடம்புக்குள்ள இருக்கு. அந்த ஆவியோட பேரு மங்குசா. இதை கேட்ட உடனே என்ன செய்யறான், இவன் அடிச்சு கட்டி போட்டுட்டு இவன் வீட்டுல நிறைய மண்டோட வச்சிருப்பான்ல அந்த மண்டோட எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்துறான். ஏன்னா இந்த மண்டோட ஏதோ ஒரு மண்டோட தான் அந்த மங்குசோட மண்டோட. அதனால மொத்தமா எரிச்சலாம் சொல்லி அந்த இடத்துல குளிய தோண்டிட்டு இருப்பான். அப்ப பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோன் வந்துறா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் இவளை கொல்றதுக்காக ஒரு ரம்ப மிஷின் கொண்டு வந்திருப்பான். இந்த வண்டிக்கு பின்னாடி வச்சிருப்பான். அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹீரோனை வெட்ட வருவான். அவ அழகா குனிஞ்சிரா. 2வது வெட்ட வரும்போது இவ கையில கோடாரி வச்சிருப்பால அதை வச்சு அழகா தடுத்துறா. இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள மாறி மாறி சண்டை வந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோன் நினைச்சா அவனோட கையை வர துண்டா வெட்டிரா. இதை பார்த்து இவன் வழியில கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோன் அந்த கோடாரி வச்சு அவன் கழுத்துல வெட்ட போக கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவங்க எழுத ரொம்ப வச்சிருப்பான அந்த ரம்பத்தை எடுத்து நம்ம ஹீரோனை வயித்துல விட்டு நல்லா கூட குடஞ்சிடறான். இதனால பாதி உடம்பு துண்டாயிரும். ஆனா அந்த நிலைமையில கூட வழியை தங்கிட்டு அந்த கோடாரி வச்சு இவனோட கழுத்துல வெட்டி அவன் தலையை துண்டா எடுத்துறான். இவளை யார் ரேப் பண்ணாங்களோ அத்தனை பேருமே கொடூரமா கொண்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோனை காணோம். எங்கடா பார்த்தா அந்த கெட்டு போய் ஒரு குழியை தோண்டிருப்பான்ல அந்த குழியை படுத்திருப்பா. இதுலயே பாருங்க அவ உடம்பு பாதி கீழே இருக்காது. அப்ப இதை பார்த்ததுமே இவன் மிரண்டு போயிடுறான். தன்னோட காதலிக்கு இந்த நிலைமையானு இவன் வழியா துடிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இவளை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுல. அதனால இவரோட நிலைமையை புரிஞ்சு அந்த இடத்துல பெட்ரோல் இருக்கும். அந்த பெட்ரோல் இவன் மேல ஊத்தி இந்த பல்பு வேற வந்திருக்கும்ல அதை வச்சு அவ உடம்பு அடிக்குமே டப்புன்னு வெடிச்சு சதறி அவ உடம்புக்கு ஆன்மா வேற வெளியே வந்துடும். ஒரு ஆன்மா இவரோட ஆன்மா, இன்னொரு ஆன்மா அந்த பேயோட ஆன்மா. அது ரெண்டுமே வெளியே போக அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.